கிருஷ்ணாக்கு மேல ரத்னம் காலேஜையும் கலைஞர் காலேஜையும் ரேங்கிங்ல போட்டிருக்கீங்க. எவ்வளோ காசு வாங்குனீங்க? ஃபென்டாஸ்டிக்கான கொஸ்டின். கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப்ல 1 to 100ல் இருக்குது. ரத்னமும் கலைஞரும் 1 to 100ல் இல்லை. ஆனால் ரத்னமையும் கலைஞரையும் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஐ ஸ்போக் வித் அ பேரண்ட். அதில் அவங்களோட ஃபஸ்ட்டு பையன் வந்து கோவிட்டில் காலேஜ் பாஸ் பண்ணான். ரெண்டாவது பையன் இப்போ காலேஜில் சேர போகிறான். அந்த பேரண்ட் என்ன சொன்னாங்க தெரியுமா? சார், காலேஜில் பில்டிங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்கோ சொல்லுங்கள், அந்த காலேஜில் கொண்டு போய் நான் சேர்த்தணும்னு சொன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சது ஒரு பேரண்ட்டுக்கு வந்து முக்கியமானது வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் கிடையாது, பிளேஸ்மெண்ட்டு. ஸோ என்ஐஆர்எஃப்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து 20% தான் வெயிட்டேஜ். சரிங்களா? மற்ற வெயிட்டேஜ் எல்லாம் வந்து எவ்வளோ ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ பேப்பர் போட்டிருக்காங்க, அவங்க வந்து என்னது டைவர்சிட்டி எவ்வளோ ஃபீமேல் ஸ்டாஃப் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரேம்ப் இருக்கா, டிசேபிள்ட் ஆக்சஸ் இருக்கா, இது மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் சேர்ந்தது தான் என்ஐஆர்எஃப். ஸோ இந்த எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் வந்து சேர்த்து பார்க்கும்போது கிருஷ்ணா காலேஜ் டாப் 100ல் இருக்குது. ஆனால் பிளேஸ்மெண்ட் மட்டும் தனியாக பார்க்கும்போது ரத்னம் அண்ட் கலைஞர் காலேஜ் வந்து மேலே இருக்குது. ஸோ அதை தான் நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ நான் அந்த பேரண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து ரேங்கிங்காக போட்டிருக்கேன். ஸோ என்னோடய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டில் see தட் கிருஷ்ணா காலேஜில் வந்து there are parameters that are better than this. ஆனால் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரத்னம் கலைஞர் இஸ் பெட்டர் தென் கிருஷ்ணா, எஸ்என்எஸ் இஸ் ஆல்சோ பெட்டர் தென் கிருஷ்ணா அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். திஸ் இஸ் ரியல் டேட்டா, திஸ் இஸ் என்ஐஆர்எஃப் டேட்டா. உங்களுக்கு வேறு பேராமீட்டர் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற பேராமீட்டருக்கான ஃபில்டர் போட்டு செக் பண்ணிக்கோங்க.